வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவை சங்கம் ஐக்கிய நாடுகள் சபையில் உள்ள பொருளாதாரம் மற்றும் சமூக சபை, அதாவது எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் சபையில் ஒரு சிறப்பு உறுப்பினர் அந்தஸ்தை பெற்றுள்ளது. இந்த அமைப்பில் உலகம் முழுவதும் உள்ள பல என்ஜிஓக்கள் உறுப்பினராக இருக்கிறாங்க. அதுல ஒரு சிறப்பு உறுப்பினரா நம்மளுடைய வனவளக்கலை உலக சமுதாய சேவா சங்கமும் தேர்வாகி இருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சியான செய்தி. இந்த தேர்வு 2022ஆம் ஆண்டு நடந்துள்ளது. இதை பற்றி விழிப்புணர்வு நிறைய மனவளக்கலை அன்பர்களுக்கு வேணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ உருவாக்கியிருக்கோம். இதுக்கு நம்ம அப்ளிகேஷன் போட்டு அந்த அப்ளிகேஷனை அவங்க ஸ்க்ரூட்டனை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க நேரில் விசிட் பண்ணி அவங்க நிறைய கேள்விகள்லாம் கேட்டு அதற்கு நம்ம அறிவாட்சி தர குழு ஆழியாரில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் அதுக்கு ஆன்சர் பண்ணி நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் ரிப்போர்ட்லாம் ஃபுல்லாக காமிச்சு என்னென்ன பயிற்சி முறைகள்லாம் கொடுக்குறோன்றதெல்லாம் விளக்கமாக சொன்னதுக்கு அப்புறம் தான் இது அவங்க ஸ்க்ரூட்டினி பண்ணி இதை அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அப்ரூவ் பண்ண வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. அதோடைய லிங்க் இங்கே கொடுத்துருக்கேன். அனைவரும் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு மனவளக்கலை அன்பராக இருந்தால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபுல் வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். பார்த்தது பிறகு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதன் மூலயமா என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றதையும் நான் அந்த ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது மகரிஷியுடைய கனவு. தனிமனித அமைதி மூலமாக உலக அமைதியை கொண்டு வரலாம் அப்படின்ற மகரிஷியுடைய கனவை வேதாத்ரி மகரிஷி அவர்களே 1975ஆம் ஆண்டு ஐநா சபையில் போயிட்டு உலக அமைதியை பற்றி உரையாற்றியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அனைத்து மக்களுக்கும் போய் சேர வேண்டும் அப்படின்றத நம்மளுடைய நோக்கமாக இருக்கட்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.